நபி சுலைமானோட ஆட்சி எவ்வளவு பெருசு. சுபஹான் அல்லாஹ். நீர், நெருப்பு, காற்று, ஜின், இன்னும் காட்டுல இருக்கக்கூடிய விலங்கு, இன்னும் பல விஷயங்கள் நபி சுலைமானுக்கு கட்டுப்படுத்துறது பெரிய விஷயம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சுலைமான் நபியோட படையில இருந்த ஹுத்ஹுத் பறவை எங்கோ போயிருச்சா? அதனால அந்த பறவை மேல நபி சுலைமான் கோபத்துல இருக்காரு. அந்த ஹுத்ஹுத் பறவைய நான் பார்த்தேன். அது கிழக்கு பக்கம் ஏமன் நாட்டு திசையை நோக்கி பறந்து போச்சு. எல்லா வளமும் இருக்கிற நம்மளோட ஏமன் நாட்டு சபா தேசத்துல யாருக்காவது குறை இருக்குதா? யாராவது கஷ்டப்படுறாங்களா அமைச்சரே? பல்கீஸ் ராணி, நம்மளோட மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வணங்கும் சூரிய கடவுளால செல்வத்துல மனசு நிறைஞ்சிருக்காங்க. எந்த குறையும் இல்ல. அங்க பாருங்க, ஹுத் ஹுத் பறவை திரும்ப வந்துருச்சு. இவ்வளவு நேரமா எங்க போயிட்ட? உன் மேல நபி சுலைமான் பயங்கர கோபத்துல இருக்காரு. நான் எங்க போயிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா நபி சுலைமான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை ஏமன் நாட்டு சபா தேசத்துல இருந்து கொண்டு வந்திருக்கேன். அது உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம். சுலைமான் நபியே, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த நாட்டுல ஒரு பெண் ஆட்சி செய்கிறாள். அந்த பெண்ணுக்கு எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்ணிடத்துல மகத்தான சிம்மாசனம் இருக்கு. ஆனா அவளும் அந்த மக்களும் அல்லாஹ்வை வணங்காம சூரியனை வணங்குறாங்க. சைத்தானை நம்பி அவனோட அடிச்சுவட பின்பற்றாங்க. அவங்க செய்யற அந்த விஷயத்தை அவங்களுக்கு சைத்தான் அழகாக காண்பிக்கிறான். இந்த கடிதத்தை பல்கீஸ் ராணிக்கு சுலைமான் நபி எழுதியிருக்காரு. ஹுத் ஹுத் பறவையோட காலுல இத கட்டி விட சொன்னாரு. இந்த கடிதத்தை பல்கீஸ் ராணி இடத்துல கொண்டு போய் சேர்த்துடு. அவங்க இத பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு வான்னு நபி சுலைமான் உனக்கு கட்டளையிட்டு இருக்காரு. இந்த காகிதத்தை ஒரு பறவை கொண்டு வந்து நம்மளோட அரண்மனையில போட்டுட்டு போயிடுச்சு. பல்கீஸ் ராணியே, இந்த கடிதத்துல ஏதோ எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? கொஞ்சம் படிங்க. அல்லாஹ்வின் பெயரால் எழுதுகிறேன். என்னிடம் நீங்கள் பெருமை அடிக்காதீர்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக என்னிடம் வந்து விடுங்கள். இப்படிக்கு சுலைமான். இது இறைத்தூதர் சுலைமான் இடத்துல இருந்து வந்திருக்கு. நம்ம இடத்துலதான் பலசாலிகள், போர் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க இருக்கிறாங்க. முடிவு உங்க கையில தான் இருக்கு. எனக்கு போர் செய்யறது பிடிக்கல. அரசர்கள் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சா நம்ம ஊர் நாசமாயிடும், அழிஞ்சு போயிடும். இறைத்தூதர் சுலைமானுக்கு விலை மதிப்பில்லா பரிசு பொருட்களை அனுப்பி வையுங்க. அவரு அந்த பரிசை ஏத்துக்கிறாரான்னு பார்க்கலாம். நீங்க தங்கம், வெள்ளி ஆபரணங்களை இறைத்தூதர் சுலைமானுக்கு என்னுடைய பரிசாக ராஜ மரியாதையோட அணிவகுத்து கொண்டு போய் கொடுங்க. இங்கேயே நில்லுங்க. உங்களோட இந்த பரிசு சுலைமானுக்கு தேவையில்லை. இதை விட அல்லாஹ் அவருக்கு நிறைய சிறந்ததை கொடுத்திருக்கான். சுலைமான் ஒரு இறை தூதர். இந்த பரிசை உங்களுடைய நாட்டுக்கு திருப்பி கொண்டு போயிருங்க. போர் செய்ய தயாராகுங்க. இது சுலைமான் நபியின் உத்தரவு. மகாராணி, நீங்க அனுப்பிய பரிசு பொருட்களை சுலைமான் நமக்கே திருப்பி அமைச்சிட்டாரு. போர் செய்ய தயாராகும்படி சொல்லிட்டாரு. சுலைமான் ஒரு இறைத்தூதர்னு நிரூபிச்சிட்டாரு. சுலைமான் நபிய நான் நேர்ல போய் பார்க்கணும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. விஷயம் கேள்விப்பட்டீங்களா? பல்கீஸ் ராணி நம்மளோட அரண்மனைக்கு வரப்போறாங்களாம். ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். சுலைமான் நபி என்ன சொல்றாருன்னு பொறுத்திருந்து பாப்போம். அந்த ராணி எதுக்கு இங்க வராங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அந்த அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்.
அல்லாஹ் தான் எல்லாம் அறிவான். நபியே, நான் இப்ரித் என்ற ஜின் வகையை சார்ந்தவன். உங்களுக்கு தெரியும், நான் மிகவும் சக்தி வாய்ந்த ஜின். நபியே, அந்த ராணி இங்க வர்றதுக்குள்ள அவளுடைய புகழ்மிக்க சிம்மாசனத்தை கண் இமைக்கும் நொடியில நான் இங்க கொண்டு வர்றேன். உங்க அனுமதியின் பேர்ல இத நான் செய்யறேன். இவரு ஜின்னினத்தை சார்ந்தவர் மட்டும் இல்ல, இவரு ஒரு இஸ்லாமிய அறிவு இருக்கிற ஒரு ஆலிமும் கூட. இந்த சிம்மாசனம் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுதா? உள்ள போங்க. உங்களுக்காக தான் நபி சுலைமான் காத்துக்கிட்டு இருக்காரு. இது தண்ணீர் தடாகம் இல்ல, இது ஒரு பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை. எவ்வளவு அழகா இருக்கு இறைத்தூதர் சுலைமானின் மாளிகை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நாங்க இத்தனை நாளா அல்லாஹ்வை வணங்காம வழிகேட்ல இருந்துட்டோம். என்னுடைய இறைவனே, எனக்கு நானே அநீதி செஞ்சுக்கிட்டேன். நபி சுலைமானோட சேர்ந்து உன்னை வழிபட்டுட்டேன். உனக்கு கீழ்ப்படிந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டே. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனே இறைவன், அல்லாஹவை தவிர வேறு இறைவன் இல்லை. பல்கீஸ் ராணியின் படையிலிருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு. இனி இந்த சூரிய கோயில்ல வழிபாடு நடக்காதாம். நம்ம சபா நாட்டு பல்கீஸ் ராணி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. சூரியன் இறைவன் இல்ல, அந்த சூரியனை படைச்சவன் தான் இறைவன் சொல்றாங்க. ஆட்சியாளர்களுடைய மார்க்கம் தான் நம்மளோட மார்க்கம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்மெல்லாம் இத்தனை நாளா வழிகேட்ல இருந்துட்டோம். நம்மள படைச்ச அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்துட்டோம். இனி அல்லாஹ் தான் நம்மளோட இறைவன். இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் அல்லாஹ் படைச்ச படைப்புகள் தான், அது இறைவன் இல்ல. எல்லோரும் சொல்லுங்க, வழிபாடு செய்ய தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே. இது போன்ற அனிமேஷன் வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.